இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம் ஆண்டவருடைய பாதத்துல சமர்ப்பிப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சூழலே, இன்றைய நாளில் சீடனாக சீடத்தியாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் பகுதியில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று அறிவிப்பு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவானுடைய சீடராக இருந்த போலிகாப்ஸ் ரோமை அரசரால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பலதரப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்போது போலிகாப்ஸ் கூறினாராம், எனக்கு வயது 86 ஆண்டுகள் என்னை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய என் தேவனை நான் எப்படி மறுதலிப்பது? அவர் ஒரு நாள் கூட என்னை மறுதலித்தது இல்லை. மறுதலிக்காத நபரை நான் எப்படி மறுதலிக்கிறது என்று கேட்டாராம். உடனே அந்த படைவீரர்கள் கூறினார்கள், நீ மறுதலிக்க மறுத்தால் கொடிய விலங்குக்கு நீ இரையாக போகிறாய் என்று பயமுறுத்தினார்களாம். பரவாயில்லை, விலங்குகள் தானே, என்னை கொல்லட்டும் என்று சவால் விட்டார். மீண்டும் படை வீரர்கள் கூறினார்கள், நீர் இயேசுவை மறுதலிக்கவில்லை என்றால் இந்த மரத்தில் கட்டி வைத்து உம்மை அடிப்போம், எரிப்போம் என்று கூக்குரலிட்டார்களாம். அதையும் கேட்டு, இதோ கொஞ்ச நேரம் எரிந்து சாம்பலாக போகக்கூடிய நிலையை பார்த்து நான் கவலைப்படவில்லை. அணையாத நெருப்பு காத்து கிடைக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று கூறினாராம். கடைசியில் கிபி 155 ஆண்டு மரத்தில் கட்டி வைத்து எரித்து கொல்லப்பட்டார். நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே இனிதாக வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஒரு யதார்த்தம். எல்லோருக்கும் இந்த மனநிலை தான். துன்பம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது. நான் எப்போதுமே இப்போது இருப்பதை விட நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசை எல்லோரிடமும் உண்டு என்றால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், என்னை பின்பற்றக்கூடிய நபர் தன்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அவருக்கு மட்டும்தான் கைமாறு உண்டு என்று கூறுகிறார். நாம் ஆண்டவருடைய கைமாறு பெற வேண்டும் என்றால் அன்றாட துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் கவலையையும் கண்ணீரையும் நாம் ஒருபோதும் ஒதுக்கி விடாமல், அதிலே துவண்டு விடாமல், அதிலே மூழ்கி விடாமல், கண்டிப்பாக இதன் வழியாக எனக்கு ஏதோ ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், கைமாறு உண்டு. அதைத்தான் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார். இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொள்ள நினைத்தாலும் தன்னுடைய வாழ்வை இழப்போரெனில் என்ன பயன்? பிரியமான சகோதர சூழலே, இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ பேரரசர்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். அத்தனை பேரும் என்று காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் மக்களுடைய மனதில் குடிகொண்ட ஒரு சில நபர்கள் இன்று வரையில் நினைவு கூறப்படுகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் தன்னலம் துறந்தவராக இந்த உலகை தனதாக்கிக் கொள்ள வேண்டும், இந்த குடும்பத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும், இந்த சொத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும்,
இந்த செல்வத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு 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 என்ற அந்த தலக்கணத்தோடு வாழாமல் தன்னலம், அந்த தன்னலம் என்பது நான், என்னுடைய குடும்பம், அது என்னுடைய நலன், என்னுடைய சந்தோஷம் என்ற அந்த தன்னலம் துறந்தவராய் பொதுநலம் கொண்டவராய் வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அப்படிப்பட்ட நபருக்கு நிச்சயமாக கைமாறு உண்டு. அவர்கள் பேர் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் அவர்களை யாரும் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்றாலும் நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், மாட்சிமைப்படுத்துவேன். அவர்களுக்குரிய கைமாறு கண்டிப்பாக நிச்சயமாக மறு உலகில் உண்டு என்று ஆண்டவர் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளால் நம்மை திடப்படுத்துகிறார். அதற்காக இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளில் இந்த வசனங்கள் அத்தனையும் எங்களுக்கு கூறுவதெல்லாம் தன்னலம் துறந்து வாழ வேண்டும், அன்றாட சுமைகளை சுமந்து வர வேண்டும். அந்த சுமைகளை நீ சுகமாக மாற்றக்கூடிய தேவன் நீ ஒருவர் மட்டும்தான். அப்பா தகப்பனே, சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்க முடியாத ஒரு நிலை. ஒரு சில நபருக்கு, ஒரு சில பொருளுக்கு, ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் அடிக்ட் ஆயிட்டோம். அப்பா தகப்பனே, அது கூட தன்னலம் தானே, சுயநலம் தானே. அதிலிருந்து கூட நாங்கள் விடுதலை பெற்றவராய் உம்முடைய நல்ல சீடனாக, சீடத்தியாக வாழக்கூடிய வல்லமை பற்றற்றவர்களாக, இது ரொம்ப பொசசிவா இல்லாத ஒரு மனநிலையை, ஒரு பேலன்ஸ்டு மனநிலையை தரும்படியாக இதோ நாங்கள் புதுநலம் கொண்டவராய் அன்றாட சிலுவைகளை சுமந்து உம்மை பின்பற்றக்கூடிய நபர்களாய் என்றும் சாட்சிய வாழ்வு வாழ இன்று புனித லாரன்ஸை போல நாங்களும் மறைசாட்சியாக வாழக்கூடிய, வாழ்கின்ற மறைசாட்சிகளாக என்று வாழ, உமக்கு மட்டும் சான்று பகர, உம்மை மட்டும் பின்பற்ற, உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.